தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மனமுடைந்து போனார் அண்ணாமலை. மனமுடைந்து போனார் அண்ணாமலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக பதவி வைத்தவர். இவர் ஒரு IPS அதிகாரி. நரேந்திர மோடியால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்தவர். தன்னுடைய IPS பதவியை தூக்கி எறிந்துவிட்டு அரசியலுக்கு வந்தார். 4 ஆண்டு காலம் பாஜகவை திறம்பட நடத்தினார். பட்டி தொட்டி எல்லாம் அண்ணாமலை பாஜகவை கொண்டு போய் சேர்த்தார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாவிட்டாலும் பாஜகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி உயர்வதற்கு காரணமாக இருந்தவர் அண்ணாமலை. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் போன்று செயல்பட்டவர். இவர் திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய யுத்தமே நடத்தினார் என்று சொல்லலாம். திமுக ஊழல்களை அம்பலப்படுத்தியவர். திமுகவுக்கு அண்ணாமலை ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார். தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை பலிகடா ஆக்கப்பட்டுள்ளார். அண்ணாமலை பலிகடா ஆக்கப்பட்டுள்ளார் என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால், பாஜக அதிமுக கூட்டணி மலர வேண்டும் என்று சொன்னால் பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக நியமித்துள்ளார்கள். ஆனால் நயினார் நாகேந்திரன் வந்த பொழுது பாஜக பணிகள் சுணக்கமடைந்துள்ளன, மந்தமடைந்து விட்டன. பாஜக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்துவிட்டது. தற்பொழுது அண்ணாமலை பதவி காலத்தில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு வேண்டியவர்கள். தற்பொழுது நயினார் நாகேந்திரன் தலைவர் பதவிக்கு வந்துள்ள காரணத்தினால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் யார் யார் என்று ஒரு பட்டியல் தயாரித்து அவர்களை எல்லாம் பதவியிலிருந்து நீக்க நயினார் நாகேந்திரன் தேசிய தலைமைக்கு பரிந்துரை செய்துள்ளார். புதிய நிர்வாகிகள் பட்டியலில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே தலைவர் பதவியிலிருந்து விலகிய அண்ணாமலை மனம் நொந்து போய் உள்ளார். தற்பொழுது அவருடைய ஆதரவாளர்களுடைய பதவியும் பிடுங்கப்படுகிறது. இதனால் மனமுடைந்து போய் உள்ளார் அண்ணாமலை. அண்ணாமலை பாஜகவுக்காக இனிமேல் குரல் கொடுப்பாரா, பாஜகவுக்காக பிரச்சாரம் செய்வாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய சொத்து என்று சொல்லலாம். அந்த சொத்தை இழக்க பாஜக தயாராகி விட்டது போன்று தெரிகிறது. அண்ணாமலை மனம் நொந்து போய் உள்ளார்.